ஹாய் காய்ஸ், இன்றைக்கி திங்கக்கிழமை சமையல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும். அப்புறம் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்து இது வந்து தொக்கு செஞ்சால் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் பூண்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்புலாம் போட்டு நல்லா தொக்கு பதம் வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு வந்து வெங்காயமெல்லாம் போடக்கூடாது. அப்புறம் வந்து பாப்பா வந்து இப்பி நூடுல்ஸ் வந்து கேட்டிருந்தா, அதனால் அவளுக்காக வந்து இப்பி நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெறுமனே இந்த நூடுல்ஸ் கொடுக்காம கொஞ்சம் ஹெல்த்தியாக கேரட், பீன்ஸு, ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதையெல்லாம் ஃப்ரை பண்ணி அப்படியே இந்த இப்பி நூடுல்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி அவளுக்கு வந்து கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து இந்த இப்பி நூடுல்ஸ் வந்து இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் வந்து ஃபைனலாக அதில் தூவி சாப்பிட்டா டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்திருந்தது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஃபாலோ எல்லாருமே பண்ணிடுங்க. ஓகே, பாய்.